லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கே பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5/12/2025க்கான காசிங்க தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 14ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 682க்கு நம்ம நேற்று கொடுத்த நம்பர்ஸில் சிங்கிள் நம்பரில் நம்ம வந்து 2ஆம் நம்பர் வந்து எடுத்திருந்தோம். சிங்கிள் நம்பர் எடுத்திருந்தோம், ஆனால் வந்து கணக்கில் வந்த மாதிரி நம்ம சார்ட் வச்சு எடுக்கல. நமக்கு வந்து ஏ போர்டு பி போர்டுக்கு வர மாதிரி கொடுத்துருந்தோம், ஆனால் 2ஆம் நம்பரு. ஆனால் வந்து சி போர்டுக்கு 2 நம்பர் வந்துச்சு. அடுத்து நம்ம வந்து பிஎன்சி போர்டுக்கு 7 அல்லது 3ஆம் நம்பர் வர மாதிரி இருந்தோம். சி போர்டு கொஞ்சம் 3ஆம் நம்பர் வர மாதிரி எதிர்பார்த்துருந்தோம், ஆனால் இன்றைக்கி சி போர்டுக்கு 3ஆம் நம்பர் வரல. ஓகே, வாங்க நம்ம வந்து இன்றைக்கி ஒரு அருமையான கசிங்க தான் நம்ம வந்து எடுத்து வந்துருக்கோம். பி போர்டுக்கு ஒரு நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து எடுத்து வந்துடுறோம். வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளே. ஓகேவா? ஓகே, மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா டியர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் சிங்கிள் போர்டு ஏபிபிசிஎஸ்சி 3 டிஜிட்டல் 4 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே புக்கிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 80 15 91 64 99 இந்த நம்பரை நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா அரை மாதத்தில் கொடுத்துருவாங்க. நம்பிக்கையான ஒருத்திங்க தான். ஓகே அவங்களே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லி சார்ட்டை வச்சு நம்ம வந்து ஒரு பி போர்டுக்கான நம்பர்ஸை நம்ம வந்து எடுக்க போகிறோம். வந்து ஒரு 5 டேஸ் சில்டர் நம்ம வந்து எடுத்துக்கலாம். 5 டேஸ் சில்டர் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 327 வச்சு நம்ம பி போர்டு அண்ட் ஆல் போர்டுக்கான நம்பர்ஸை நம்ம வந்து எடுக்க போகிறோம். மேக்ஸிமம் பி போர்டு வரும்போது வருது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாரு. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா மெசேஜ் பண்ண ப்ளே பண்ணிக்கங்க. ஓகே, வந்து 327 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 327 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் வந்து 2 டைம்ஸ் போட்டு தான் வந்து எடுக்க போகிறோம். நேற்று போட்ட மெத்தட் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரூட் கிடைக்கல, சுத்தமாக வரல. அதனால தான் நம்ம இந்த மெத்தட் டெய்லி சார்ட் வச்சு எடுத்திருக்கேன். ஓகேவா? ஏன்னா நேற்று ஒரு மெத்தட் போட்டேன், இன்றைக்கி ஒரு மெத்தட் போட்டேன்னு கேட்க வேண்டாம். ஓகேவா? மெத்தட் ரூட்டு கிடைக்கலன்னா நம்ம வந்து வேறு மெத்தட்ஸ் கொடுக்குறோம் ஒவ்வொரு நாளைக்கும். ஓகே, வந்து நம்ம வந்து 327 ரவுண்டில் 2 ரூட் போட்டு நம்ம வந்து ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 629 போட்டுக்கிறோம். ஓகேவா? 629 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதலுடைய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 6 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா. அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு அண்ட் பி போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? அது வந்து 327 வச்சுட்டு நமக்கு 6 அல்லது 0 கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 262 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டு அண்ட் ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். இப்போ இதில் வந்து 262 டவுல் ரூட் ஆப்ஷன் 629 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 0 இல்லாட்டி 9 நமக்கு கிடைச்சா ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஆல் போர்டு அண்ட் பி போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? வந்து 262 வச்சு அடிக்கல நமக்கு 09 கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் ஏ போர்டு அண்ட் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 995 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டு அண்ட் ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 995 ரூட் ஆப்ஷன் 629 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 9 அப்படி இல்லாட்டி 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான அண்ட் பி போர்டுக்கான நம்பர்ஸ். ஆல் போர்டு அண்ட் பி போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? அது நம்ம 995 வச்சு அடிக்கல நமக்கு 9 4ன்னு கிடைச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 146 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர்ஸ் அண்ட் ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா நம்ம 146 ரூட் ஆப்ஷன் 629 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதலுடைய நம்பர் பார்த்திங்கன்னா 1 அப்படி இல்லாட்டி 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு அண்ட் பி போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்திங்கன்னா 146 வச்சு நமக்கு 1 6ன்னு கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒரு 5 டேஸ் சொல்கிறோம் 6 9. ஓகேவா? மேக்ஸிமம் பார்த்து ஏ போர்டு பி போர்டு வர மாதிரி வருது. அப்போ ஓகே, நம்ம 682 வச்சு நம்ம என்னன்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா வந்து 682 ரூட் ஆப்ஷன் 629 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 4 இல்லாட்டி 2. ஓகேவா? 4 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா ஆல் போர்டு அண்ட் பி போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் செல்ட் வச்சு நம்ம வந்து எடுத்துருப்போம். நீங்களே பார்த்துருப்பீங்க. இதில் 6ஆம் நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து 9ஆம் நம்பர், அடுத்து நமக்கு 4ஆம் நம்பர், அடுத்தது வந்து 6ஆம் நம்பர். பார்த்திங்கன்னா ஒரு நாள் பி போர்டுன்னு வச்சா அடுத்த நாள் ஏ போர்டு வச்சா அடுத்து பி போர்டு, அடுத்து ஏ போர்டு, இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பாஸ் ஆகுது. நாளைக்கு கொஞ்சம் பி போர்டுக்கு வரலாங்கிற மாதிரி தான் வருது. உங்கள் கணிப்பில் ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு 4 2 வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு 4 அல்லது 2ஆம் நம்பர் வரணும். மெயினாக பி போர்டுக்கு வரலாம். ஆனால் நம்ம வந்து சொல்ல முடியாது. நம்ம கொடுக்குற நம்ம ஏ போர்டு பி போர்டு கொடுத்து அவன் சி போர்டு கிடைக்கிறேன். அதனால் அவங்க கணிப்பில் மேட்ச் வச்சுன்னா எடுத்துங்க. ஓகே, இன்னொரு மெத்தடில் நம்ம வந்து ஒரு 4ஆம் நம்பர் வர மாதிரி இருக்குது, அதையும் சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 262 இந்த 262 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பி போர்டுக்கான நம்பர்ஸை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து
262 போட்டுக்கிறோம். இதில் வந்து இன்ன ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இது வந்து புதுசாக மெத்தடு. இன்ன ஆப்ஷனை போட்டு 52 போட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிடலாம். இதில் கிடைச்ச நம்பர் 2 அப்படி 5. ஓகேவா, 2 அப்படி 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டு அண்ட் ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகே, பி போர்டு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம இந்த 262 வச்சு நமக்கு 2 அல்லது 5 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 995 வச்சு நம்ம பி போர்டு அண்ட் ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம 995 இன்ன ஆப்ஷன் 52 போட்டியில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் 4 இல்லாட்டி 8. 4 இல்லாட்டி 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு அண்ட் பி போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அது நம்ம 995 வச்சு நமக்கு 4 அல்லது 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 146 வச்சு நம்ம பி போர்டு அண்ட் ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். நம்ம 146 இன்ன ஆப்ஷன் 52 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 இல்லாட்டி 1. 8 அல்லது 1 தான் நமக்கு பி போர்டு அண்ட் ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம 146 வச்சு நமக்கு 8 1 கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 682 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வருதுன்னு பார்த்துடலாம். நம்ம இந்த 682 இன்ன ஆப்ஷன் 52 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 7 அப்படி 4. 7 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா ஆல் போர்டு அண்ட் பி போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம இந்த 682 வச்சு நமக்கு 7 4 கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு 4 days எடுத்தோம். இதில் 5ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் 8ஆம் நம்பர். ஓகே, நாளைக்கும் ஒரு 4ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். அதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம். உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு வந்தால் பி போர்டு கொஞ்சம் வர மாதிரி தான் வருது. ஏன்னா நம்ம வந்து அந்த ரூட்லேயே நம்ம வந்து எடுத்தோம். 6 9 4 6 மறுபடியும் ஒரு 4 வர மாதிரி இருக்குது. அதாவது பி போர்டுக்கு 4ஆம் நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து டைப் பண்ணி பாருங்கள். அப்படி விட்டுருங்க நம்மளே. ஓகேவா, ஓகே மலையா, அடுத்தபடி நம்ம வந்து வீக்லி சார்ட் வச்சு ஒரே ஒரு நம்பர்ஸ் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே மலையா, நம்ம அதில் திங்கக்கிழமைக்கான வீக்லி சார்ட்டை வச்சு நம்ம வந்து ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து ஒரு 4 days நோட் பண்ணிக்கிறோம். இதில் 402 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 402 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 226 போட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 6 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ நம்ம வந்து 402 வச்சடியில் நமக்கு 6 கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 769 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். நம்ம இந்த 769 எஸ்ஐன் ஆப்ஷன் 226 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா 1 அப்படி 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, சாரி மக்களே, நம்ம வந்து லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 04 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 769 வச்சுருக்கோம். 04 கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 060 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். நம்ம வந்து 060 எஸ்ஐன் ஆப்ஷன் 226 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 1 அப்படி 6. 1 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, சாரி நம்ம 03 நம்ம வந்து எப்பயுமே முன்னாடி இருக்கிற மாதிரி எடுக்கிறது தான் நமக்கு கொஞ்சம் இதாகுது. லாஸ்ட்டாக கிடைக்கிற நம்பர்ஸ் வந்து 03 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 0 அல்லது 3. நம்ம வந்து 060 வச்சுட்டு நமக்கு 0 அல்லது 3ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 880 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். நம்ம வந்து 880 எஸ்ஐன் ஆப்ஷன் 226 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 9 அப்படி 8. 9 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, ஓகே மலை, நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days எடுத்தோம். இதில் வந்து 9 அப்படி 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. நம்ம எப்பயுமே வீக்லி சார்ட்டில் எஸ்ஐன் ஆப்ஷன் போட்டாலே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஏ போர்டு அண்ட் சி போர்டு தான் அந்த மெத்தட் மேக்ஸிமம் 99% பாஸ் ஆகும். நாளை பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4 days எழுதுகிறோம். ஒரு 6ஆம் நம்பர் பர்சன்டேஜ், அடுத்து 0, அடுத்து நமக்கு 0. இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பாஸ் ஆகிற மாதிரி வருது. நாளை பொறுத்த வரைக்கும் வந்தால் பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு தான் வந்தால் 9 அப்படி 8ஆம் நம்பர் எனக்கு கருத்துப்படும் வந்தால் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. யாருக்காச்சும் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து இந்த மெத்தட் எடுத்தாலே சி போர்டு அண்ட் ஏ போர்டுக்கு தான் மேக்ஸிமம் வரும். அதனால தான் நான் வந்து
ஏ போர்டு சி போர்டுக்கு வந்தால் ஏ போர்டுக்கு வரலாங்க மாதிரி கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் மேட்ச் வச்சுனா மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளே ஓகேவா. அதில் ஏபிபிசிஎஸ்சிக்கு நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரூட் ஆப்ஷன் போட்டு எடுத்திருந்தேன். இதில் 2ஆம் நம்பர் நான் வந்து எடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா மீண்டும் 2ஆம் நம்பர் வர மாதிரி 2ஆம் நம்பர் ரிப்பீட்டடாக கொஞ்சம் வரது சான்ஸ் இருக்கலாம் மாதிரி தான் தோணுது. அதனால் வந்து எடுத்திருக்கேன். ஏபிசிக்கு 94 49 92 29 84 48 82 28 தான் நம்ம எடுத்துருக்கோம். ஓகே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 94 49 48 84 இந்த நம்பர்ஸ் 4 நம்பர்ஸ் தான் நம்ம வந்து மெயினாக டார்கெட் பண்ணுது. இந்த 2ஆம் நம்பர் வந்துச்சுனா மட்டும் இதை வந்து டார்கெட் பண்ணி பாருங்கள். நம்மளே உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுனா மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள் ஓகேவா. நம்ம வந்து சரியான ரூட் கிடைச்சா நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுப்போம் ஓகேவா. ஓகே மலை இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிடச்ச நம்ம 682 ஓகேவா. 682க்கு பார்த்தீங்கன்னா 682 இவர் பார்த்தீங்கன்னா தரஸ் அவர் பார்த்தீங்கன்னா 82லாம் கொடுத்துட்டாப்புல. ஆனால் ஏபியில் 82 வச்சு ப்ளே பண்ணிட்டாப்புல. ஆனால் சிபோர்டு 4ஆம் நம்பர் வச்சு கொஞ்சம் ப்ளே பண்ணிட்டாப்புல. நேற்று ஒரு அருமையான நியூஸ் வந்து கொடுத்துருந்தாப்புல. சிங்கிள் நம்பரில் 4ஆம் நம்பர் கொடுத்துருந்தாப்புல. ஒரு சூப்பராக மீனிங் கொடுத்தாப்புல. இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. ஓகே பரவாயில்ல. எல்லா நேரமும் யாராலையும் இன்னைக்கு கொடுக்க முடியாது. அடுத்தபடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இவர் ரஞ்சித் குமார் அவர் பார்த்திங்கன்னா ஒரு 23 கொடுத்துட்டாப்புல. ஆல்புல 23 கொடுத்துட்டாப்புல. ஆனால் ஒரு 82 திருப்பி வச்சுருந்தாப்புல. 3 பவர் வச்சுருந்தாப்புல. ஒரு சூப்பராக பண்ணி செஞ்சு எடுத்துகிட்டு நம்மளே ஓகே மேடம். என்னென்னு தெரியல, நிறைய பேர் கம்மியான கமெண்ட்ஸ் தான் பண்ணுறீங்க. கொஞ்சம் அளவுக்கு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு கொஞ்சம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு கொஞ்சம் சி போர்டுக்கு கொஞ்சம் 0 அல்லது 5ஆம் நம்பர் வந்தால் ட்ரை பண்ணுவாங்க. சி போர்டில் 0 வரணும். அப்படி இல்லாட்டி 5ஆம் நம்பர் ஒரு கணிப்பில் வருது. யாருக்காச்சும் வந்துச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளே ஓகேவா. ஓகே மக்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம வீடியோ லைக் பண்ணி வச்சுங்க. புதுசாக பார்க்கும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மக்களே ஓகேவா. ஓகே மக்களே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை சந்திப்போம்.